ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்கின நெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது கூடவே அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழ பேஸ்ட்டையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணி போகிறோம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் அளவு வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். நீங்கள் எந்த வாழைப்பழத்துலனாலும் அல்வா வந்து பண்ணலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து மையாக அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அல்வா வந்துட்டு பெர்ஃபெக்டாக வரும். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் நல்லா அந்த அளவுக்கு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அந்த வாழைப்பழத்தையோடைய பச்சை வாசனை போய் நல்லா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜில் தான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. வாழைப்பழத்தோட கலரு நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ கொஞ்சம் கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வந்து லைட்டாக வந்திருக்கு. ஸோ இன்னுமே இதோட கலர் வந்துட்டு நல்லா வந்து டார்க் ப்ரௌன் ஆகி அதுக்கப்புறமா நல்லா அல்வா கலருக்கு பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்ம இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே வந்து ஆட் பண்ண தேவை கிடையாது. இது வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்கு வரைக்கும் டைம் எடுக்கும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் போல் ஆகிருக்கு. அந்த கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி பேனில் ஒட்டாமல் அந்த வாழைப்பழம் நல்லா வந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாழைப்பழத்தில் ஆல்ரெடி வந்து இனிப்பு வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் சுகர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்த உடனே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு லூஸ் ஆகும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க போகிறோம். ஸோ அப்போ தான் கெட்டியாகும். அதோட கலர் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 10லேருந்து 30 நிமிஷம் வரை நல்லா அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு. பாருங்கள், அதோட கலர் வந்துட்டு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே வந்து ஆட் பண்ணலை. பாருங்கள், நேச்சுரலாகவே அது வந்து கலர் வந்து கொடுத்துருச்சு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரீமியாக பார்க்காதக்கே சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு டெக்கரேஷனுக்கு தான் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்டான வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் 2 பொருள் வச்சு வாழைப்பழத்தில் அல்வா எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.